ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் Soniacharles. இன்றைக்கி என்னோடய சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன். நான்வெஜ் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு அருமையாக அதை செஞ்சிடலாம். வீடியோட முடிவில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இது கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ண போகிறேன். என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும். 10லேருந்து 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சா போதும். அந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் மேரினேட் பண்ணுறேன். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது சூடான பிறகு நான் அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை நான் அதில் 1 by 1 சேர்க்குறேன். அந்த பீசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸும் சேர்த்துட்ட பிறகு அதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு 1 மினிட் ஒரு சைடு, இன்னொரு நிமிஷம் ஒரு சைட் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இப்போவே அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அது கரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா பன்னீர் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே ஆயில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த ஆயில்லையே வந்துட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்றேன். அடுத்து நான் இதில் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 2 காஞ்ச மிளகா அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி மட்டும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஏற்கனவே பன்னீரில் சேர்த்துருக்கோம். நல்லா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதை திரும்ப நல்லா வதக்கி விடுறேன். அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் 2 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இதில் தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அது குக் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணும் அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பன்னீர் கிரேவி. 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். இந்த மாதிரி கொதித்து பாயில் வரும்போது வச்சுருக்க பன்னீர் பீசஸை அதில் சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி வரைச்ச ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போது அதை ஓவர் குக் பண்ணக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இது மேலே நான் கடைசியாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். பாருங்கள், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் அது க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டா பன்னீர் ரொம்ப ஹார்டாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சப்பாத்தி, தோசை இது கூடலாம் சர்வ் பண்ணும்போது இது ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த சுலபமான சைட் டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.